இங்கிலீஷ் தெரியாதவன் ஹிந்தி தெரியாதவன் விமானத்தில் போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் வச்சிருக்கியா? அப்புறம் ஹிந்தியில பேசுறாங்க, ஏன் தமிழ்ல பேச மாட்டேங்கிற? சென்னையிலிருந்து மதுரைக்கு போகக்கூடிய விமானம், சென்னையிலிருந்து தூத்துக்குடி, திருச்சி, சேலம், கோவை, தமிழ்நாட்டுக்குள்ள பறக்கக்கூடிய எந்த விமானத்தில் தமிழ்ல அறிவிப்பு கிடையாதுங்க. இதை விட பச்சை அயோக்கியத்தனை வேற என்ன இருக்கு? இதோட பச்சை அயோக்கியத்தனை என்ன இருக்கு? தெரிஞ்சுதானே மோடியே சொன்னாரு தமிழ்ல நாங்க அறிவிப்பு செய்யணும். அப்ப உனக்கு தெரியுது இல்ல, உனக்கு தெரியுது இல்ல தாய்மொழியில அங்க அறிவிப்பு இல்லைன்னு தெரியுது இல்ல. 6-7 வருஷமா ஏன் செய்யல? ஏன் செய்யல? இதைத்தான் கேட்கிறோம். இந்த மொழி போர் நிற்காது, ஓயாது, ஒரு நாளும் பின்வாங்க. நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும். இது எல்லாத்தோட பிரச்சனை. எல்லாரும் கைகோர்த்து நிற்கணும், கட்சி கடந்து நிற்கணும், தமிழிடம் எழுந்து நிற்க வேண்டும். இந்த அந்நிய மொழி திணிப்பை அடித்து விரட்ட வேண்டும், ஆதிக்க இந்தியை வெட்டி புதைக்க வேண்டும். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்கின்ற முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் எழ வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. நாங்க தேர்தலே போட்டியிடலைங்கிற தமிழிசைக்கு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் எங்களுக்கு தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? தமிழிசை அம்மா அவர்களுக்கு தெரியுமா நாங்களாம் தேர்தலில் போட்டியிடலன்னு? மொழி போர் என்பது கட்சி கடந்தது. அப்படின்னு நான் ஒண்ணு, நாங்க இந்தி எதிர்ப்பு தான் செய்யறோம். இது ஏன் பாஜக பிரச்சனையாகுது? தமிழிசைக்கு என்ன பிரச்சனை இல்லை? அப்ப அடிப்படையில் தமிழிசைக்கு இந்தி திணிக்கப்படணுன்ற விருப்பம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்லிட்டு அவங்க சொல்லணும்ல. ஆமாங்க இந்தியில வேண்டான்னு சொல்லணும்ல. என்ன தப்பு வந்துற போது? தமிழ்நாட்டு நலனுக்கு தானே பேசணும். எதுக்கு டெல்லி நலனுக்காக தமிழிசை எதுக்கு பேசணும்? வேணா அவங்க டெல்லி இசைன்னு வச்சுக்க சொல்லுங்க, இந்தி இசைன்னு வேணா வச்சுக்க சொல்லுங்க. யார் வேணாம் சொல்லு, தமிழிசை ஏன் வச்சுக்கணும்? நீங்க தமிழ்நாட்டு நலனுக்கு பேசுங்க மேடம். உங்க கட்சி நிலைப்பாடே நீங்க எங்கிட்ட பேசணும்னா எங்களுக்கு எதுக்கு அது தேவை? எங்களுக்கு இல்ல. இந்தி வேண்டாம், தமிழ் வேண்டும், தமிழ் வாழ்க என்று சொல்லுவது திமுக கோரிக்கை மட்டும்தானா? பிஜேபி அது கோரிக்கை இல்லையா? பிஜேபி கோரிக்கை இல்லையா கேட்கிறேன். பிஜேபிக்கு இந்தி வாழ்க தமிழ் ஒழிகன்னு சொல்றாங்களா? தமிழிசை சொல்ல சொல்லுங்க, வாயை திறந்து தமிழ் ஒழிக இந்தி வாழ்கன்னு சொல்லிடுவாங்களா? தமிழிசை சொல்ல சொல்லுங்க பாப்போம். நாங்க என்ன சொல்றோம்? தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பு ஒழிகன்னு பேசுறோம். இதுல என்னங்க பிரச்சனை வந்துரும்? இது எப்படி கட்சி வந்துரும்? இல்ல நாங்க திமுக ஓட்டு போடுங்க சொன்னோமா? சொன்னோமா? அப்படி எல்லா கட்சியும் தான் வாங்கன்னு சொல்றோம், எல்லாரும் தான் பேச சொல்றோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு தான் பேச சொல்றோம். இது எப்படி ஒரு கட்சி பிரச்சனை மாத்திரம் அப்ப இந்திய திணிக்கிறாங்க பிஜேபி ஒத்துக்குச்சு. அதான் தமிழிசை வெளிப்படையா சொல்றாங்க. தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை தீக்கலைங்கிறதா உங்களுடைய அயோக்கியத்தனம். ஏன் தேர்தல் வர வரைக்கும் தீக்க மாட்டீங்களா? தேர்தல் வந்தாலும் வாய் திறந்து பேசுறீங்க. 1.5 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், அப்பெல்லாம் ஏன் வாய் திறந்து பேசல? இப்ப தேர்தல் சமயத்தில் கழுத்தை பிடிச்சோன்னே வருது இல்ல. இன்னைக்கு பிஜேபிக்கு தெரியுதுல வழி என்னன்னு தெரியுது இல்ல. இப்ப இத்தனை வருஷமா என்ன பண்ணாங்க? இத்தனை வருஷமா தூர்தர்ஷன் இருந்தா, தூர்தர்ஷன் இருக்கா? இந்தி திணிச்சிருக்கீங்களா? இதை எதிர்ப்பு தெரிவிச்சு 2 வருஷம் போராட்டம் நடத்தணுமா எல்லாருமே? அப்ப பிஜேபி எங்க போச்சு? இந்த இருக்குது இந்த லட்சணம் காவியில் எழுதி வச்சிருக்கான இந்தியில. இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தின தமிழிசை எங்க போனாங்க? அப்பெல்லாம் தேர்தல் இல்லையே, அப்பெல்லாம் எங்க போனாங்க? இது தேர்தல் வந்தாதான் பேச, தேர்தல் வந்தாதான் வாய் திறக்கிறீங்க. அப்ப கேள்வி கேட்போம், பதில் சொல்லுங்க. தேர்தல் வந்தா என்ன, வராட்டி என்ன, பதில் சொல்லுங்க. பதில் சொல்றதா நாங்க கேட்கிறோம். நாங்க தேர்தலுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இது எப்படி தேர்தலுக்கும் எங்களுக்குமான தொடர்பாக நீங்க பார்க்க முடியும்? நாங்க திமுக ஆதரவு இதுவரைக்கும் தெரிவிச்சது கிடையாது, அதிமுக ஆதரவு தெரிவிச்சது கிடையாது, காங்கிரஸ் பிஜேபி ஆதரவு தெரிவிச்சது கிடையாது. அப்புறம் எப்படி தேர்தல் பிரச்சனையா இருக்கும்? இது எப்படி இன்னொரு கட்சி சார்ந்த பிரச்சனையா இருக்கும்? அப்ப பாரதிய ஜனதா கட்சியை நினைத்துக் கொள்கிறது ஒரு கட்சியோட சார்ந்தது, எங்க கட்சிக்கு கிடையாது. அப்ப நான் தமிழிசைக்கு நன்றி சொல்றேன். நாங்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் என்று பாஜகவை சார்ந்த தமிழிசை அவர்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அவரது வாக்குமூலத்தை நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது என்னன்னாங்க, ஒன்றிய அரசினுடைய ரெக்ரூட்மெண்ட்ல முன்னாடிலாம் மண்டல அளவில் நடக்கும். மண்டல அளவில் சதன் ரயில்வே நடக்குன்னா 4-5 மாநிலங்கள், தென்னக மாநிலங்கள் தான். அப்ப இங்க இருக்கிறவங்க தான் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அவர்களுக்கு தான் வேலைன்னு இருந்தது. அதுல கூட குறைச்சல், ஒரு மாநிலத்துக்கு கூட குறைச்சல் கிடைக்கும். இப்ப என்ன இருக்குன்னா எல்லாமே ஒன்றிய அளவில் தேர்வு, ஒரே நாடு ஒரே தேர்வு, ஒருத்தருக்கு வேலை இல்லை. இதுதான் விஷயம். பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதான் அவங்களோட முழக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒருத்தருக்கு வேலை கிடையாது. அந்த முறைப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. நீங்க இந்தியா முழுக்கம் போய் நீங்க போட்டு இந்தியில பரீட்சை எழுதி, இங்கிலீஷ்ல பரீட்சை எழுதி நம்ம புள்ள எப்படி தேர்வாகும்? எப்படி தேர்வாகும்? ஐசிஎஃப்லங்க 5000 பேருக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டது, அப்ரண்டிஸ் பயிற்சி.
அவங்களுக்கு யாருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படலை. அதெல்லாம் வட இந்திய தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை கண்டித்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் தீக்குளிச்சு இறந்து போனார், கர்நாடகாவை சேர்ந்தவர். இங்க ஐசிஎஃப் பில்டிங்ல ஐசிஎஃப் டைரக்டருடைய வாசல்ல தீக்குளிச்சு இறந்து போனார். அவர் மனைவி வந்து அழுதாங்க. இது நடந்தது, இன்றைக்கும் நடக்குது. ஆனால் அந்த பணியிடங்கள்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் வட இந்தியா கொடுக்கப்பட்டது. பொன்மலையில கிட்டத்தட்ட 323 இடங்கள், அதுல 250 இடங்கள் வட மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஒட்டுமொத்த ரயில்வேல கடந்த 2 ஆண்டுகள்ல 3600 இடங்கள்ல கிட்டத்தட்ட 2800 இருந்து 3000 இடங்கள் வட மாநிலத்தை சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஏன் இது எல்லாத்தோட பிரச்சனை தானே. நம்ம மாணவர், நம்ம இளைஞர்களுக்கு நம்ம ஊர்ல வேலை கிடைக்கலைங்க. நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது. அவன் மாநிலத்தில் அவனுக்கு வேலை கிடைச்சா பரவாயில்ல, ஏன் மாநிலத்தில் வேற மாநிலத்தை சேர்ந்தவனுக்கு எதுக்கு வேலை? திருச்செந்தூர் ஸ்டேஷனு அதுல இந்தியில தான் கவுண்டர்ல உட்காந்துருக்காங்க. புதுக்கோட்டை ஸ்டேஷனு அவங்க தான் உட்காந்துருக்காங்க. இப்படி எந்த ரிமோட் சென்டர் எடுத்தாலும் இவங்க என்ன கேட்கறாங்களே, அறுபடை வீடு இந்த கதையெல்லாம் பேசுறானுங்களே, முருகனை பத்தி எல்லாம் பேசுறானுங்களே, அந்த ஸ்டேஷன்ல என்ன லட்சணத்துல இருக்கு? திருப்பரங்குன்றம் ஸ்டேஷன்ல தமிழ்லே சில பில்டிங்ல அறிவிப்பு கிடையாது, ஹிந்தியில இங்கிலீஷ்ல அறிவிப்பு இருக்கு திருப்பரங்குன்றம் ஸ்டேஷன்ல. ஆனா இவங்களுக்கு முருகன் தீபம் ஏத்துற மட்டும் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இதான் நிலைமை. ஸ்ரீரங்கத்துக்கு ட்ரெயின் நிற்கும், திருப்பரங்குன்றம் நிற்குமா? நிற்குமா? பழனிக்கு எத்தனை ட்ரெயின் விட்டுருக்கானுங்க? திருச்செந்தூருக்கு எத்தனை ட்ரெயின் விட்டானுங்க? இவங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கலவரம் பண்றதுக்கு மட்டும்தான் வேலை. ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு நிறுத்த விடுற? ஏன் திருப்பரங்குன்றதுக்கு கூட ட்ரெயினை திருப்பரங்குன்ற ஜங்ஷனை பெருசு பண்ண அவ்வளோ முருகப்பட்டிருக்குல்ல பண்ண, அதெல்லாம் வராது, அதெல்லாம் நடக்காது. அதனால தான் இந்த கேள்வி கேட்கிறோம். அது ரூம் போட்டு கொஞ்சம் உட்காந்து அழுகு சொல்லு, வேற ஒன்றும் இல்லை. தனியாக அமித்ஷாவுக்கு தமிழில் பேசணும்னு ரொம்ப வருத்தம், ரூம் போட்டு உட்காந்து ஒவ்வொன்றும் ஒப்பா வைக்க சொல்லு. எப்படிங்க வரும்? அதெல்லாம் தமிழ் யாருக்கு வரும்னா, நேர்மையும் அற உணர்வும் இருக்கிறவங்களுக்கும் மதவெறியை வெறுக்கிறவனுக்கு தான் தமிழ் வரும். மதவெறி அரசியலா வச்சவனுக்கு தான் தமிழ் வராது, வாயிலே நுழையாது. இந்தி திணிப்பு நடந்துட்டே இருக்கு நீங்களே சொன்னீங்கல்ல, அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கு. 1938 இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கடந்த 80 ஆண்டுகளாக வீரியமா நடக்குது. இவ்வளோ காலம் போராட்டம் பண்ணி இவங்க திருந்தல, இவங்க அறிவு வரலன்னு தான் சொல்றோம். இவ்வளோ போராட்டம் நடத்தியும் டெல்லிக்காரனுக்கு அறிவு வரல. எந்த கட்சி டெல்லியில் ஆட்சியில் இருந்தாலும் இந்திய திணிக்கணும்னு வேலையை பார்க்குற காங்கிரஸோ பிஜேபியோ, அவனுக்கு அறிவு இல்லை. நம்ம எவ்வளவுதான் போராடுறது? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அதனால தமிழ்நாடு திரும்ப திரும்ப போராட வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் நம்ம. அதுதான் இங்க தமிழர்களுடைய நிலைமை. இது என்னுடைய தாத்தா காலத்தில் நடந்த போராட்டம் இல்லைங்களா? இது என்னுடைய மகன்களுடைய காலத்தில் போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம். அப்ப 100 ஆண்டுகளாக ஒரு மொழியை எதுக்கு திணிக்கிறானுங்க? அது ஒரு யோக்கியமான மொழியா, நல்ல மொழியா? ஒரு விளக்கணையும் கிடையாது. அது ஒரு பெரிய இலக்கிய வளமும் கிடையாது. ஹிந்தி பெரும்பான்மை மொழியும் கிடையாது, அது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். அது ஹிந்தி பேசுற மாநிலங்களிலேயே ஹிந்தி மைனாரிட்டி தாங்க. அங்க மைதிலி, சந்தாலி போன்ற மொழிகள் தான் அங்க இருக்குது. அங்கேயே அது மைனாரிட்டி தான். இவனுக்கு தான் ஊக்கப்படுத்தி வளர்த்துறானுங்க. இதுல மொழி வளர்த்துறதோட அடிப்படை என்னன்னா, வெறும் மொழி எதிர்க்கிறோங்கிறது இல்ல, மொழி எதிர்க்கிறோங்கிறது அல்ல. இதற்கு பின்னாடி இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வேலைன்னு கொண்டு வந்துட்டாங்க. நான் தான் சொல்றேனே, இப்ப பஞ்சாப்ல இந்தி கட்டாயப்படாங்க. எங்கேயாவது சீக்கியனை பார்த்திருக்கீங்களா? பேங்க்ல, ரயில்வேஸ்ல எங்கேயாவது சீக்கியனை பார்த்திருக்கீங்களா? இந்தி பேசினா வேலைன்னு தெரியுது இல்ல. இந்தியாவில் எங்க வேணா போய் வேலை பார்க்கலாம்னு சொல்றானுங்க இல்ல. இந்திய கட்டாயப்படமா எடுத்துக்கக்கூடிய நம்ம வெளிப்படையே தெரியுற சிங்கு தானே தெரியும். அப்படி டர்பான் கட்டிட்டு இருக்கக்கூடிய சிங்கு ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்களா வேலை பார்க்கறதா? இல்ல இல்ல. அப்ப இந்திய படிச்சாலும் கூட இதான் லட்சணம். இந்திய படிச்சாலும் வேலை இல்ல, இந்திய தாய்மொழியா கொண்டிருக்கவனுக்கு மட்டும்தான் வேலை. அதுதான் நிலைமை. காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்தி திணிப்பிலே மாறுபட்ட கட்சிகள் கிடையாது, ரெண்டும் ஒரே கட்சிகள் தான் எப்ப வரைக்குமே. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை இந்திக்கு சாதகமாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. அதான் நிலைமை. காங்கிரஸோ பிஜேபியோ வேறுபாடு கிடையாது.
இத வங்கி பணியாளர் அதோட அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க முக்காவாசி தமிழர் தான். அங்க யாரும் இந்தியாவில் இல்லை. ஏன் ஒவ்வொரு வங்கியிலையும் இருக்கிற அந்த வங்கி ஆளர்கள் ஏன் போராட்டம் நடத்தாம ஒரு அமைப்பா சேர்ந்து நீங்க தமிழ்நாட்டோடு சேர்ந்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்குறீங்க? அதுதாங்க இப்ப ஆரம்பிக்க போறோம். கனரா வங்கியோ, ஸ்டேட் பேங்கோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோ அல்லது இந்தியன் பேங்கோ இந்தியை திணிச்சிட்டே இருந்ததுன்னா நாங்க பரப்புரை செய்து இனிமேல் இந்த வங்கியில காசு போடாதுன்னு சொல்லணும். இருக்கிற கணக்குகள் எல்லாம் மூடுங்கன்னு சொல்ல வேண்டிய போராட்டம் நடக்குது. இங்க இருக்க பிரைவேட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, பல பிரைவேட் பேங்க் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், HDFC இதெல்லாம் பேங்க் இருக்குல்ல, அவன் யாரா இந்தியில போடுறானா? அவனுக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கே இல்லை. பிரைவேட் பேங்க்ல இந்தியே போடல, அவனுக்கு வியாபாரம் நல்லா பண்றான்ல, அப்ப உனக்கு மட்டும் எதுக்கு இந்தி? இப்ப நான் இதுல ஒண்ணு சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நாங்க இந்த போராட்டம் நடத்தின உடனே இந்த சவுகார்பேட்டையில இருந்து 2 மார்வாடிங்க எங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லி அவங்க போய் வழக்கு கொடுக்கறலாம் அவங்க உரிமை, வழக்குக்கு பயப்படுறவங்க கிடையாது நாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் இந்தியை அழித்தால் மார்வாடிகளுக்கு பிரச்சனை, நம்முடைய பண்பாடு அழிந்து விடும், ஆகவே மார்வாடிகளை ஒன்று கூடுங்கள் இவங்களுக்கு எதிராகன்னு வீடியோ போடுறாங்க. இல்ல அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வணிகம் பண்றாங்க, தமிழ்நாட்டை வணிகம் பண்றாங்க. நம்மோடு இங்கே வணிகம் செய்யக்கூடிய மார்வாடிகள் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்க வழக்கு போடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து போராடுறதுக்கு வான்னு திரட்டுறான். நீ உன் ஊர்ல உன் மொழியை பாதுகாக்க என்னோட செஞ்சுக்கோ. தமிழ்நாட்டில் இங்க தமிழ் மொழிக்கு எதிராக மார்வாடிகள் ஒன்று கூடுன்னு ஆரம்பிச்சோம்னா உன் கடை எதுவும் நடத்த முடியாது சொல்லிட்டோம். இங்க எது பிசினஸ் பண்ண முடியாது. வந்தியா, வியாபாரம் பண்ணியா, எல்லாத்தோட சேர்ந்து இணக்கமா இருந்தியா போ. இங்கே தமிழ் மொழிக்காக உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் மேல நீ வழக்கு போடு, அவங்களுக்கு எதிராக ஒன்னாவா போராடவான்னு இங்க குரல் கொடுத்துட்டு இருந்தேன்னா மார்வாடி கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஏன் மீண்டும் சொல்றேன்னா, 1956லயே இந்த மார்வாடி கடைகள்லாம் மூட வேண்டும் என்று தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவெல்லாம் போராட்டம் நடத்தின காலம் இருக்குது. மறந்துடாதீங்க. சவுகார்பேட்டை காலம் மறந்துடக்கூடாது. அதனால இது என்னன்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாணவர்கள் ஏதோ போராட்டம் நடத்திருக்காங்க கோடம்பாக்கத்துல. அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் டெல்லியில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த மார்வாடிங்க போயிருக்காங்க. இவங்க யாருன்னா RSS காரன்னு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்த்தா தெரியுது. பிஜேபியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆளுங்க பிஜேபி இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. மார்வாடிக்காரங்க வியாபாரம் பண்றது பண்ணிட்டு பேசாம போக வேண்டியதானே? எங்க மொழி பிரச்சனைக்காக நாங்க போராடிட்டு இருக்கும் பொழுது மார்வாடிக்கார சேட்டுகளுக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா பிசினஸ் பண்ணோமா, வேலையை பார்த்தோம்னு இருக்க மாட்டீங்களா? இப்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்களை வைத்து இதே போல தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக பரப்புரை செஞ்சுட்டு இருந்தா மார்வாடி கடைகளை நிராகரிங்க, புறக்கணிங்கிற போராட்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். நாங்கன்னா தனி அமைப்பு அல்ல, நூற்றுக்கணக்கான அமைப்புகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். தோழர் வேல்முருகன் அவர்கள் இந்த கோரிக்கையோடு இதற்காக பல முறை குரல் எழுப்பியவர், பல மன்றங்கள் எழுப்பியவர், போராட்டத்தை நடத்தியவர். அதனால் நாங்கள் எல்லாருமே இதே கோரிக்கையோடு ஒற்ற கருத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த போராட்டம் நிச்சயமாக தீவிரமடைவதற்கான இத்தனை பின்னணிகள் இருக்குங்கிறது தான் அதனுடைய உண்மை. மார்வாடிகள்ல தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நிக்கிறதெல்லாம் காமெடிங்க. அது மாறி இருக்காங்க நிச்சயமா. அதாவது என்னன்னாங்க, மொழி சிறுபான்மையினராக நீங்க ஜனநாயகத்தில் பங்கெடுக்கிற பத்தி யாருக்கும் விமர்சனம் இருக்காது. ஆனா இங்க உன் மாநிலத்து அரசியலை கொண்டு திணிக்கிறதை ஏற்றுக்க முடியாது. இங்க இருக்க மார்வாடிகள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு மார்வாடிகளோட கட்சியை இங்க வளர்த்தோம்னு நினைச்சாங்கன்னா அது கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு MLA உனக்கு கொண்டு வருவோன்னு ஏதாவது விபரீதமா நீ செஞ்சேன்னா உன் கடையில எல்லாம் நாங்க இனிமேல் பொருள் வாங்கக்கூடாதுன்னு தமிழ்நாடை முடிவெடுக்க வேண்டியது. அதனால ஒரு MLAக்கு ஆசைப்பட்டு, ஒரு கவுன்சிலருக்கு ஆசைப்பட்டு, பிஜேபிக்காரன் சொல்றதை கேட்டு ஆசைப்பட்டேன்னா ஒட்டுமொத்த மார்வாடி கூட்டத்துக்கு சேட்டு கூட்டமும் வணிகத்தை இழக்க வேண்டி வரும். இது எங்க எச்சரிக்கை எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் இதுக்கான போராட்டம் நீண்ட காலமா இருக்கு. கேரளாவுக்குள்ள சேட்டு மார்வாடி போக முடியல.
அங்க போக முடியல. இங்க மட்டும் விட்டுருக்கோம்னா இங்க நம்ம யாரையும் தடுக்கிறது இல்லை, யாரும் எதிரியா பாக்குறது இல்லை. அந்த பண்பை புரிந்து கொண்டு நடந்துக்கிட்டா அவர்களுக்கும் அவர் வணிகத்திற்கும் நல்லது. இல்லைங்க, அவங்க குறைச்செல்லாம் இட போடல. அவங்க இந்தி திணிப்பும் சமஸ்கிருதத்தில் ஒளிபரப்பும் தமிழ்நாட்டிற்குள் செய்ய ஆரம்பித்த பொழுது எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, தூர்தர்ஷனுக்கு எதிரான போராட்டம். சரிங்களா? இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொன்னதுக்கு அப்புறம் முதல் முறையாக நான் தூர்தர்ஷனை பாக்குறேன். இந்த 17 வருஷத்துல முதல் முறையா தூர்தர்ஷன் சேனல் வந்து இங்க பேட்டி எடுக்க வந்திருக்கிறாங்க. இத்தனை வருஷம் வந்ததில்லை. அப்ப அவங்களுக்கு முறையா நாங்க செய்தி சொல்லணும்ல, அதனால தூர்தர்ஷனுக்கும் செய்தி சொல்லிட்டோம். இது வந்து ரொம்ப, அதாவது என்னன்னா, பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக இருக்கிறோம்னா எல்லா பெண்களுடைய உரிமைகளையும் மதிக்கக்கூடிய, எல்லா பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைக்கு எதிரான நிலைப்பாடு தான் அரசியல் நிலைப்பாடு. தேர்தலுக்காக ஸ்டண்ட் அடிச்சா அவங்க உண்மையான முகம் வெளியில வருது. அதுதான் அதனுடைய. நீங்க பெண்களை மதிக்கிறவங்களா இருந்தா உங்க வீட்டிலே பெண்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? பெண்கள் பல்வேறு பணிகளில் இன்னைக்கு ஈடுபடுறாங்க. எல்லாத்தையும் மதிக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் மதிக்கணுமா இல்லையா? அது மதிக்காத ஒரு பேச்சு என்பது வந்து மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது. அது கட்சி கடந்து எல்லாருமே கண்டிக்கணும். எங்க கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சிட்டோம்.